வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு கரம் புறம் நீட்டாதே. எல்லோருமே இந்த வார்த்தையை பேருந்துகளில் பார்த்துருப்போங்க. சாதாரணமாக நாம் கரம் புறம் இரண்டையுமே ரொம்ப சுலபமாக உபயோகப்படுத்திடுவோம். கரம்னா கை, புறம்னா வெளியில். எப்போ நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு மாறா ஒரு காரியம் நடந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஈஸியாக வேற ஒருவரை பார்த்து இந்த தவறுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு கையை வெளியில் அவரை பார்த்து நீட்டி விடுவோம். இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் நம்மிடம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிட்டது. ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம், அது அடைய தடையோ தீர்க்கமோ ஏற்பட்ட உடனேயே ஒரு சந்தேகம் வந்து விடுகின்றது. இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? இப்படி ஏற்படுகின்ற மனக்குழப்பத்தினால் அடுத்தது என்ன? பய உணர்ச்சி. இதனுடைய விளைவு மனநோய். மனநோய் வந்துருச்சுனாலே அடுத்த நோய்கள் தானாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் சொல்கிறது தூக்கமின்மை. எஸ்பெஷலி பெண்கள் சொல்கிறாங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, பயமாக இருக்குது, ராத்திரி படுத்தாலே. படுத்து தனியாக தூங்கும்போது ஏதோ ஒன்று உலா வர மாதிரியும் அப்புறம் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் யார் சொல்கிறாங்க? கணவர் வெளியூரோ இல்லை ஷிஃப்ட் டியூட்டியோ இல்லை வெளிநாடோ போயிட்டா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு. அதனால் கணவர் வேலைக்கு செல்லாமல் இருக்க முடியுமா? கையை அவர் பக்கம் நீட்டுறோம்ல, அவர் தான் காரணம்னு. அந்த இடத்துல நம்ம பக்கம் நம்மளுடைய அகத்தை நோக்கி சிறிது திருப்பி பார்த்தால் நமக்கு உண்மை தெரியும். அதற்கு என்னெல்லாம் செய்யணும் நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ள அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நேர்மறையான எண்ணம். எந்த செயலும் சிறப்பாக நடைபெற வேண்டும்னால் எண்ணம் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காருங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூட அவர். அவங்க வீட்டுக்கு யார் போயிட்டு வெளியில் வந்தாலும், அவங்க வெளியில் கிளம்பி போனதுக்கப்புறம் அவர் காது படுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நோட்ஸ் கேட்டதுன்னா உடனே அவர் என்ன நினைப்பார்? தான் வீட்டிலேருந்து கிளம்பினவங்களுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படி. இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களால் அட்ரினல் சுரப்பி வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் நம்முடைய சிந்தனை திறனும் குறையும். அதோடு பிபி, இதய நோய், தலைவலி, தலை சுற்றல், அதிகமான வேர்வை. சில பேர் கையெல்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா உள்ளங்கை பார்த்தா சில்லுன்னு இருக்குங்க. காரணம் என்னன்னா இந்த பயத்தினால் அப்படி ஆயிருக்கும். ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல வராதுங்க அவங்களுக்கு. ஒரு பதற்றம் ஏற்பட்டு இருக்கும். இதோடு மட்டும் இல்லைங்க, பயம் ஒரு தொத்து வியாதின்னு கூட சொல்கிறாங்க. நம்மோடு அல்லாது நம்மை பார்த்து வளரும் குழந்தைகளுக்கு கூட இதனால் பாதிப்பு ஏற்படும். இதற்கு ரொம்ப எளிமையான தீர்வு இருக்குங்க. என்ன? எதிர்மறையான எண்ணங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை யோசிப்பது. எப்பொழுதுமே தூய சிந்தனை, சொல் செயலில் கூட நேர்மையாக இருத்தல். இப்படி இருப்பவர்களால் தான் சிறப்பான ஆளுமை தன்மை கூட அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் முடியும்னு நினைக்கும் போதே எண்ணும் போதே கூட நம்ம உடம்பில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுவதை நம்மளால் உணர முடிகின்றது. அதன் பிறகு செய்யக்கூடிய செயல்கள் யாவும் சிறப்பானதாக இருக்கும். பிட்ரூட்டி சுரப்பி நன்கு சுரக்கும் போது எதிர்மறை எண்ணங்கள் குறையும்.
அதே சமயம் அட்ரினல் சுரப்பியின் அளவும் கட்டுப்பாட்டில் வரும். ஏனெனில் அட்ரினல் சுரப்பி சரியாக வேலை செய்யும் போது தான் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கின்றது உடலுக்கு, இதய துடிப்பு சீராக வேலை செய்யும், மன அழுத்தத்திற்கு எதிர்வினையாக செயல்பட முடியும். இதற்கு நமக்கு என்ன வேணுங்க? ஆகினை தவம் சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். 2வது, திட்டமிட்ட சிந்தனை. எந்த செயலாக இருந்தாலும் திட்டமிடல் ரொம்ப அவசியம். இதற்கு ஒரு சின்ன கதைங்க, உண்மையாக நடந்த கதை. நம்ம தமிழ்நாட்டை சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதில் மருது பாண்டிய சகோதரர்கள், சின்ன மருது, பெரிய மருது, இவர்கள் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த காளையார் கோவிலில் பகுதியை ஆண்டு வந்தனர். காளையார் கோவில் உள்ள சுவாமிக்கு தேர் செய்யணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நீண்ட நாளே ஆசை. சரி, தேர் இந்த செய்யக்கூடிய தச்சர் தேர்ந்தெடுக்கணுன்ட்டு எல்லாரையும் கேட்டாங்க. எல்லாரும் குப்பமுத்து அப்படிங்கிற தச்சரை தான் எல்லாரும் சொன்னாங்க, அவரை தான் சிறப்பாக செய்வார்னு. சரின்னு அந்த குப்பமுத்து தச்சரை கூப்பிட்டு மன்னர் சொன்னார், நீங்கள் தான் தேர் செஞ்சு தரணும் அப்படின்னு. அவர் மறுத்தார், என்னால் முடியாதுன்னு. இல்லை நீங்கள் தான் செஞ்சு தரணும் அப்படின்னோடனே அந்த தச்சர் சொன்னார், நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. தச்சர் வீட்டுக்கு போயிட்டு நூல் எடுத்து பார்த்தார். நம்ம ஜாதகம் எடுக்கிற மாதிரி அவங்களுடைய சாஸ்திர பிரகாரம் அந்த நூல் எடுத்து ஒரு அளவு பார்ப்பாங்க. அதில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்களுடைய வேலை இருக்கும். அப்போ எடுத்து பார்த்தபோது அவருக்கு கொஞ்சம் மனது குழப்பமாகவே இருந்தது. மறுநாள் ராஜா கிட்ட, இல்லை என்னால் தேர் செய்ய முடியாது அப்படின்னாரு. உடனே மருது சகோதரர்கள், இல்லை நீங்கள் தான் செஞ்சு தரணும், இது அரச ஆணையினார். அரச ஆணையை மீற முடியுமா? சரின்ட்டு தச்சர் செஞ்சு தரேன், ஆனால் இதற்கு எனக்கு என்ன சன்மானம் தருவீர்கள் அப்படின்னா, நீ எது கேட்குறியோ அதை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரின்னு தச்சரும் ஒத்துக்கொண்டு ஒரு 3-4 மாதத்தில் நல்ல பிரம்மாண்டமான நிறைய அழகிய வேலைப்பாடுகளோடு கூடிய தேரை ரெடி பண்ணிட்டார். தேர் ரெடியாகி அதில் உற்சவமூர்த்தியும் ஏறியாச்சு. அன்றைக்கி தேர் புறப்படணும். ராஜா ஏறி உட்காந்து தாங்க அந்த தேரை செலுத்துவார். அந்த மாதிரி ராஜா பெரிய மருது ஏறி தேரில் உட்கார்றாரு. எல்லாரும் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுக்கிறார்கள். தேர் 1 இன்ச்சு கூட அசையலைங்க, அசையவே இல்லை தேர். எல்லாருக்கும் ஒரே குழப்பம், ஏன் தேர் நகரவே இல்லை அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிற யாரோ சொன்னாங்க, நம்ம இந்த தேரை செஞ்ச தச்சருக்கு ஒன்றும் சன்மானம் கொடுக்கவே இல்லை, அதனால தான் தேர் அசையவே இல்லை அப்படின்னு. உடனே ராஜா கூப்பிட்டு அந்த தச்சர், குப்பமுத்து தச்சரை கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அவர் கேட்டார், நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னாரு ராஜா. உடனே அந்த தச்சர் சொன்னார், நான் இன்று ஒரு நாள் அரசனாக இருக்க வேண்டும் அப்படின்னு. உடனே சின்ன மருதுக்கு கோபம் வந்துருச்சு. வாளை உருவினார், தன்னுடைய சகோதரனுடைய பதவியை பறிக்க பார்க்குறாரே அப்படின்னு. ஆனால் பெரிய மருது அந்த தேரிலேருந்து இறங்கி இந்த தச்சருக்கு தன்னுடைய கிரீடத்தை அணிவித்து செங்கோலையும் கொடுத்து, சரி நீங்கள் இன்றைக்கி ராஜாவாக இருங்க அப்படின்னாரு. உடனே இந்த தச்சர் கம்பீரமாக ஏறி அந்த தேரில் உட்கார்ந்தாருங்க. உட்கார்ந்த உடனே அந்த தேரை எடுத்தால் ரொம்ப அழகாக அந்த தேர் அசைஞ்சு நகர்ந்தது. கொஞ்ச தூரம் நகர்ந்து போயிருக்குங்க. ஒரு திருப்பம் வந்தது. திருப்பம் வரும்போது இங்கே மேலே கம்பீரமாக இருந்த அந்த தச்சர் என்ன பண்ணார், குப்புரை கடித்து கீழே விழுந்தார். அவர் மேலே அந்த சக்கரம் மீறி இறங்கியது. இதை பார்த்த ராஜா பெரிய மருது உடனே நல்ல ஒரு கலைஞரை நாம் இழந்து விட போகிறோமேன்ட்டு உடனே அந்த அரசர் இதுக்கான வைத்தியர்கள் இருப்பாங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டாரு. உடனே அப்போ இந்த தச்சர் சொன்னார், வேணாம் அப்படின்ட்டு ராஜா கிட்ட சொன்னார், நான் இன்றைக்கி தேர் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, காரணம் என்னென்னா அந்த நூல் பிடிச்சி பார்த்த போதே தெரிஞ்சுது, இன்றைக்கி
இந்த தேரை யார் முதல்ல ஏறி ராஜா உட்கார்றாரோ அவர் அன்றே மரணித்து விடுவார் அப்படின்னு அதில் காமிச்சது. அதனால தான் நான் தேர் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. பெரும்பாலான சமயங்களில் சரியான சிந்தனையின்றி செய்யும் செயல்கள் வீணாகிவிடும். சிறப்பான சிந்தனை திறன் கொண்டு ஆறாவது அறிவு பெற்றவர்கள்தான் மனிதர்களாகிய நாம். நம்மால் ஒரு சிறிய கல்லை கூட அழகான அற்புதமான சிலையாக வடிவமைக்க முடியுங்க. அப்படிப்பட்ட சிந்தனை திறனும் ஆற்றலும் உடையவர்கள்தான் நாம் அனைவரும். எனவே சிறப்பான சிந்தனைக்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்களா, நல்ல அகத்தவமும் அகத்தாய்வும் அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா நேர மேலாண்மை. எந்த வேலையாக இருந்தாலும் அதை சரியாக செய்யணுங்க. சரியாக செய்யலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு டைமே இல்லைங்க, அதனால தான் அது சரியாக செய்ய முடியல அப்படிம்போம். மன்றத்துக்கு எல்லாத்தையும் கற்றுப்போங்க. கற்றுட்டு என்றைக்கா ஒரு நாள் காயக்கல்பம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் 3 நிமிஷம் பண்ணக்கூடிய காயக்கல்பத்தை கூட இல்லை இன்றைக்கி ஒரு நாள் டைமே இல்லைன்னு செய்யலை அப்படிம்போம். அதுபோல் ஏதோ ஒரு இடம் போகணும் அப்படின்னா முன்கூட்டியே நம்ம கிளம்பணும். ஆனால் நம்ம ஒரு டயத்தை யூகிச்சுட்டு வெளியில் கிளம்பி போகும்போது அங்கே நல்ல டிராஃபிக் ஜாமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரையும் திட்டுவோம், முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் திட்டுவோம். இப்போ இதனால் என்ன மிஞ்சும் அப்படின்னு பார்த்தா டென்ஷன் மட்டும்தான். நாமும் டென்ஷன் ஆகி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் டென்ஷன் படுத்தி பதிரன காரியம் சிதறும் என்பார்களே, அதுபோல் சரியான செயலாகவே அமையாது அன்று ஃபுல்லும். இதற்கு ஒருபடி மேலே சில பேர், நானும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், என்னுடைய வேலையை நீங்கள் செஞ்சிட்ருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. சரின்னு யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இவங்களுடைய வேலைக்கு உதவி செய்கிறாங்க. அவருடைய நேரம் ப்ளஸ் அவருடைய மனதில் என்ன தோணித்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வேலையை செய்வார். இவர் அந்த வேலைக்கு வேறு ஒரு மாதிரி யோசித்து வச்சுருப்பார். இவர் எதிர்பார்த்த மாதிரி அது கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவார், இவருக்கு உதவி செய்தவர் மேலே குறை கூறுவார். குறை கூறுபவர்களிடம் எத்தனை பேர் அன்பாக நடந்துப்பாங்க. எனவே நேர மேலாண்மையோடு கூடிய திட்டமிடல் அவசியம். இவரிடம் சொன்னால் இந்த காரியம் குறித்த நேரத்தில் நமக்கு செஞ்சு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அன்பு வட்டத்தை விரிவடைய செய்யும். அடுத்தது பார்த்தா தன்முனைப்பு, ஈகோ, இது இல்லாமல் இருக்கணுங்க. தன்முனைப்பு என்ற ஆணவம் கூடவே கூடாதுங்கிறார் மகரிஷி. தன்முனைப்பு, தனது என்ற இருவருக்கும் பிறக்கும் அவல குழந்தைகள் தான் 6. என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கின்ற 6 என்கிறாரு. இது வரத்துக்கு காரணம் என்ன? அந்த எல்லாத்தையும் நான் தான் பெருசு, என்னால் முடியாது, எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நினைப்பு தான். 2 குழந்தைங்க இருக்காங்க ஒரு வீட்டில். ஒரு குழந்தை நல்லா பாட்டு பாடுங்க, ஒரு குழந்தை சூப்பராக டிராயிங் வரையுங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே பேதமையும் உண்டு பண்ணி விட்டுருவாங்க பெற்றோர்கள். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்பாங்க, அது நடக்காது. அந்த இறைநிலை எல்லோருக்கும் தனித்தனியான திறமையை வைத்தே படைச்சிருக்குங்க. ஸோ எல்லோரிடமும் ஒரு திறன் உள்ளது என்பதை அறிந்து தனது சுய பலத்தை பெருக்கிக் கொண்டே தனித்தன்மையோடு சிறப்பாக வாழ்தல் தாங்க பெருமை. அடுத்தது பார்த்தா பழக்கத்தை மாற்றிக்கொள்ளல். பொதுவாக பெண்கள் சொல்லக்கூடியது, இது எங்கள் வீட்டு பழக்கம், இது இந்த வீட்டு பழக்கம், எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க அப்படிம்பார்கள். பண்பாடு என்ற சொல்லிலிருந்து வந்ததே பழக்கம் என்ற சொல். மகான்களும் ஞானிகளும் நெறி தவறி வாழும் மக்களை நெறிப்படுத்த அவர்கள் வாழும் தேசம் சீதோஷ்ண நிலை விளையும் உற்பத்தி பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டதே பழக்க வழக்கம். ஆனால் அதை மறந்து
இதுதான் எங்கள் பழக்கம், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். மகானின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப நகைச்சுவையாக சொல்வாராம் மகான். அவருடைய அன்னை கடவுளுக்கு படைக்கிற சாப்பாட்டில் உப்பு போட மாட்டாங்களாம். இப்போ ஒரு சமயம் மகான் கேட்டாராம், ஏம்மா இதில் உப்பு போடலை அப்படின்னு. இதுதான் நம்ம பழக்கம்ப்பா அப்படின்னாங்களாம் அன்னை. உடனே மகான் சொன்னாராம், இல்லைம்மா, நம்மளுடைய மூதாதையர்களை யாரோ உப்பு போட்டு சமைக்கிறத மறந்துருப்பாங்க, அதனால அன்னிலிருந்து இதுதான் நம்ம பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்பாராம். இதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் அப்படின்பாராம். எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிச்சுங்க. என்எஸ் கிருஷ்ணா ஒரு பாட்டில் சொல்லுவார்ல, வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா கேட்கும்போது, வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணி வைக்க வேணும் அப்படின்னு. வந்துடுச்சு தானே. மன்றங்களுக்கு சென்று தவம் சிந்தனை விளக்கம் கேட்ட நாம் இன்று ஜூமில் இருந்த இடத்திலேயே பயன்பெறுகிறோம். இந்த அளவு விஞ்ஞானத்தை வளர்ந்த நாம் மெய்ஞானத்தில் சிறப்பாக வளர, உடல் உயிர் மனம் பற்றி அறிந்து வாழும்போது தான் மன அமைதியோடு வாழ முடியும். ஒரு சிறு தவறு என்றாலும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு, கரம் புறம் தீட்டாத பண்பு, அன்புடன் எல்லோரிடம் பழகும்படியான பண்பு பெருக, அதற்கு நமது பயிற்சிகளான காயகல்பம், உடற்பயிற்சி, அகத்தவத்தோடு கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளை நாள்தோறும் நம்ம செய்து வரும்போதே நமது உடலில் நமது பண்புகளெல்லாம் மாற்றங்கள் தெரியறத நம்ம உணர முடியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.